வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடிதத்தில் இருக்கும் மர்மம் என்ன, சக்தியிடம் தலைகுனிந்த குணசேகரன், எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய எபிசோடில் தர்ஷன் பார்க்கவி இருவருமே தங்குவதற்கு சரியான ரூம் கதிர் இருக்கும் அறையே என்பதால் அந்த அறைக்கு அவர்களை அழைத்து செல்கிறாங்க நந்தினி. அப்போது கதிர் அறையை தரமாட்டேன் என பிரச்சனை செய்கிறான். இதெல்லாம் பார்த்து கொண்டு குணசேகரன் அமைதியாக இருப்பதால் என்ன செய்வதனே தெரியாமல் கதிர் கத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போது சக்தி, ஆம்பளையாக இருந்தால் கல்யாணத்தை நடத்திப்பாரு என உன்னுடைய அண்ணன் சொன்னார். நான் கல்யாணத்தை நடித்து முடித்து விட்டேன். நீ உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் அந்த பொண்ணு மேலே கைவைடா பார்ப்போன்னு துணிச்சலாக சொல்கிறாங்க சக்தி. அதன் பின்பு குணசேகரன் கதிரை சமாதானப்படுத்தி வெளியில் படுக்க சொல்கிறாங்க. அண்ணன் சொன்னதால் வெளியில் படுத்திருக்கும் கதிர் ஆத்திரத்தோடு எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான். இந்த எபிசோடில் டைனிங் டேபிளில் ஆத்திரத்தோடு கதிர் ஞானம் உட்கார்ந்து, அப்போது விசாலட்சுமி, இந்த தர்ஷனிடம் எத்தனையோ முறை எடுத்து சொன்னேன், பார்க்கவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், அன்புக்கரசியை திருமணம் செய்து கொள்கின்றாங்க. ஆனால் அவன் பேச்சை கேட்காம பார்க்கவியை திருமணம் செய்து கொண்டா. பெரியவனுக்கு பிறந்த ரெண்டுமே அந்த வில்லங்கமான ஈஸ்வரி போலவே இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த முதல் நாளை பார்க்கவி என்னுடைய மகனை வெளியில் படுக்க வைத்து விட்டாய், இன்னும் என்னென்ன செய்ய போகிற என ஆத்திரத்தில் பேசி கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்படுத்த கதிர், தர்ஷன் பார்க்கவி இருக்குமே அறையினை கதவை வேகமாக தட்டுறாங்க. அப்போது நந்தினி ஓடி வந்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீயும் கல்யாணமானவன் தானே, எதற்கு இப்படி நடந்து கொள்றான்னு திட்டுறாங்க. அந்த நேரத்தில் கரிகாலன், கல்யாணமானவன் தான், கதவை தட்டக்கூடாதா? அப்போது நான் கதவை தட்டுறேன், எனக்கு கதவை தட்டுறாங்க. இதை பார்த்த தர்ஷினி கரிகாலன் தள்ளிவிட்டு, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா என கேட்குறாங்க. அப்போது உங்கள் ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான், அதற்கு மேலே என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ஜனனி கீழே இறங்கி வந்து, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு ஒரு வாரம் போதும், அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ஞானம் கண்டுபிடிச்சிட்டு என்றால் எதை கண்டுபிடிச்சு என கேட்குறாங்க. உடனே சக்தி, நான் என்ன கண்டுபிடிச்சேன் என்று அண்ணனிடம் கேள், அவங்க எதற்கான அமைதியாக இருக்கிறாங்க என்று கேட்பாங்க. அவங்க சொல்வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அமைதியாக இருக்குது. மறுபக்கம் வீடியோகிராஃபர் கவினுடைய நண்பன் சக்திக்கு ஃபோன் செய்து வீடியோவை கொடுத்து விடுவதால் சக்தி அவனுக்கு லொக்கேஷன் அனுப்பி அந்த இடத்திற்கு வர சொல்ல, இப்படியான நிலையில் அடுத்த நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.